ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலை ரொம்பவே கிறிஸ்பியான கோதுமை தக்காளி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 2 தக்காளி அதனால் கட் பண்ணி போட்டுக்கலாம். குட்டி தக்காளியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளினா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 2 தக்காளி சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் 5 வரமிளகா அதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். 7லேருந்து 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் ரவை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்தாச்சு. மிக்சி ஜாரில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். அவ்வளோதான், நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நார்மலாக நம்ம தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றி எடுத்துக்க போகிறோம். கோதுமை தோசை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த கோதுமை தோசையை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷ் எதுவுமே வேண்டாம், நம்ம அப்படியே சாப்பிட்லாம். டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வெந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை 1 சைடு திருப்பி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி அந்த சைடு சூப்பராக ரெடியாகி வரட்டும். 2 சைடுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோதுமை தக்காளி தோசை இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயமார் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.